ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் பலாப்பழம் சாப்பிட போகிறோம். அதோட சுவை, மனம், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமா எங்களுக்காக பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட பலாப்பழம் வெட்டுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் வெட்டவே ஸ்டார்ட் பண்ணாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பலாப்பழத்துக்குள்ளே நிறைய இருக்குன்னு, நிறைய பழம். எல்லோ வித் க்ரீன் கலரே சூப்பராக இருக்குல்ல? அப்போ நம்ம சாப்பிட்டா எவ்வளோ சுவையாக இருக்கும். சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம இனிப்பு, செம்ம டேஸ்ட். ஒரு போடு போட்டுட்டோம். நிறைய பழமாக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பலாப்பழம் சாப்பிட்டு நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸும் குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்பன்னு பார்த்து தான் எனக்கும் தங்கச்சிக்கும் பிக்கல் வந்துருச்சு. அதோடு நாங்கள் கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கடுத்து நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக சொலையாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் பலாப்பழம் பிடிக்குமா? பலாப்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம பலாப்பழம் சாப்பிட்டுட்டு பலாப்பழம் சீடு இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் கொஞ்சமாக தீ போட்டு அதை நாங்கள் சுட்டு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் நிறைய சாப்பிட்டா நம்மளுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கிறாது. அதனால் நம்ம இதை சுட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் எதுவும் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழமும் பலாப்பழத்தோட சீடும் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.